நச்சு நச்சுன்னு முத்தத்தை கொடுங்க. ஒன்று, வழியில் அழியாமல் இருக்குன்னா என்ன பண்ணணுமா? முத்தம் விடணுமா? வழியில் அழியாமல் இருக்குன்னா முத்தம் விடணுமா? அவருடைய கோபம் பற்றி எரியாமல் இருக்கணும்னா அவரை அண்டி கொள்ளணுமா? இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் அவரை அண்டி கொண்டவர்களா இல்லை அவரை முத்தம் விடுகிறவர்களா? நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் ஆண்டவரை முத்தம் விடுகிறவர்கள். முத்தம் விடுறவங்க கண்டிப்பாக அண்டி கொண்டு தான் இருக்கணும். ஏன்னா அண்டாமல் முத்தம் என்ன செய்ய முடியாது. பிரைஸ் காட். ஒரு வித்தியாசங்க, அண்டி கொள்றவங்க அழிவில் இருந்து தப்பிச்சிருவாங்க. அதானே எழுதியிருக்கு. அவருடைய கோபம் கொஞ்ச காலத்தில் எப்படியுமா பற்றி, ஆனால் அவர் அண்டி கொண்டுட்டா என்ன செய்யாது. எப்படி இருக்கு பாருங்களேன். பக்கத்தில் போனால் அக்கினியில் அன்பு பற்றி எரியும், தூரமாக இருந்தால் அக்கினி என்ன செய்யுமா? பற்றி எரியுமா. அப்போ அண்டி கொண்டால் அக்கினி என்ன பண்ண, அப்போ அழிவில் இருந்து என்ன பண்ணிடுறாங்க. அப்போ இந்த முத்தம் விடுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜ், என்ன போனஸ், கிரெடிட் அப்படின்னா, இந்த அண்டி கொள்றவங்க அவங்க ஒரு அழிவு இருக்குது பார்த்தீங்களா வழியில், அது எதுனாலும் இருக்கலாம், அக்கினியில் இருந்து இருக்கட்டும், எதுலனாலும் இருந்து இருக்கட்டும், அதுலேருந்து இவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த முத்தம் விடுறவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கினியையே அவிச்சு போட்டுருவாங்க. இந்த இடத்துல தான் முத்தம் விடுகிறவர்களை தேவன் வைத்திருக்கிறார். கையத்தட்டி ஹோ பிரைஸ் காட். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் விடுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும். உலகத்துக்கு என்ன சுவிசேஷம்னா அவரை தயவு செய்து அண்டிக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய உலகத்துக்கு என்ன சுவிசேஷம்னா அவரை அண்டிக் கொண்டால் மட்டும் போதாது, நச்சு நச்சுன்னு முத்தத்தை கொடுங்க. இப்ப சொல்றேன், வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே. வழியில் அழிவு இருக்கு, இதை சொல்றது கிடையாது. வழியில் இருக்கிற அழிவுக்கு அழிவை உண்டு பண்ணணும். இதுதான் வாசலை உயர்த்தி கொடுப்பது. இதுதான் நிலையை என்ன பண்ண உயர்த்தி. பிரைஸ் காட். நம்புறீங்களா?